The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. முன்பாக அதிமுக இரு அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினர் செய்தியாளர்களிடம் இன்று காலை பேசியிருந்தார்கள். சி.வி. சண்முகம் என்ன பேசினார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திரு செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவின் ஆதரவோடு அதிமுகவின் முதலமைச்சர் முகமாக எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்மொழிந்து கொண்டார். திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிதான் அதிமுக, எனவே எங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லை, திமுக எதிர்ப்பு என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று கூறி அந்த முடிவிலிருந்து வெளியேறியதாகவும், அதனால் தற்போது ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க முடிவு செய்ததாகவும் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடையே தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தங்கள் அணி தேர்வு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே நாளை நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் என்று சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக இரு அணிகளாக பிரிந்து நிற்கும் நிலையில் ஒரு அணியினர் தாவேகாவுக்கு தங்களது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுகவின் சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்திக்கிறார்கள். முன்பாக திமுகவோடு கூட்டணி என்று பேசினார் பழனிசாமி. எங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லை, அதனால் அங்கிருந்து விலகினோம் என்று சி.வி. சண்முகம் தரப்பு செய்தியாளர்களிடையே கூறியிருக்கிறார்கள். எனவே தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவை அளிப்பதாக இருக்கிறோம் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார்கள்.
திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டதுதான் அதிமுக. திமுக எதிர்ப்பு என்பதுதான் அதிமுகவின் என்றைக்குமான நிலைப்பாடு என்று சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். எனவே திமுகவோடு கூட்டணி என்ற எடப்பாடியின் பழனிசாமியின் கருத்தில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. எனவே தற்போது ஆளக்கூடிய தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவை அளிக்கிறோம் என்று சி.வி. சண்முகம் தங்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் குழு தங்களது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு என்பதுதான் அந்த நிலைப்பாடு. அதிமுக இரு குழுக்களாக பிரிந்து நிற்கும் நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தாவேகாவை ஆதரிக்கிறது. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.